நான் அவர லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அவங்க வீட்ல 40 வயசுல தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. 2வது மேரேஜுக்கு வந்து அவங்க என்டர் ஆகுறதுங்கிறதே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். என்ன பத்தி என்ன நெனச்சுருவாங்களோ, இல்ல என்ன தப்பான பொண்ணுன்னு பேசிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, கில்ட், ஷேமோட தான் வந்து ஒரு பொண்ணு வந்து 2வது திருமணத்துல வந்து என்டர் ஆகுற மாதிரி இருக்கும். நான் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்றேன். அத கண்ண மூடிட்டு யோசனை பண்ணுங்க. கணவருக்கு மனைவி இறந்துடுறாங்க. அப்ப 2வது கல்யாணம் பண்ணிக்குவாரு அவரு. வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாரு. அந்த பெண்ணுடைய புகைப்படத்த வச்சு, "இங்க பாரும்மா, இவங்க தான் உனக்கு அக்கா. கும்பிட்டுக்க. இனிமே இவங்க தான் உனக்கு தெய்வம்." அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ண எல்லாத்தையும் இவங்ககிட்ட குடுப்பாங்க. இவங்களும் அத மனசார ஏத்துக்கிட்டு, தினம் விளக்கேத்துவாங்க. இதே அப்படியே ஆப்போசிட்டா யோசனை பண்ணி பாருங்களேன். முதல் பெஸ்ட் சார். 2வதெல்லாம் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதுக்கப்புறம் 3வதும் வேலைக்கு ஆகாது, 4வது. அதனால தான் முதல் பெஸ்ட். இப்ப அதே சூழல்ல ம். உங்களுடைய முதல் குழந்தையா தன் குழந்தைய ஏத்துக்கிற மாதிரி ஒரு மனிதர் வந்திருந்தாருன்னா நீங்க கல்யாணம் பண்ணிருப்பீங்களா இல்லையா? பண்ணியிருப்பேன் சார். கண்டிப்பா பண்ணிருப்பீங்களா? பண்ணியிருப்பேன். அப்போ அந்த நபர் தான் தவறே தவிர 2வது திருமணம் பண்ணுவது எப்படி தவறா இருக்க முடியுங்கிறது தான் இப்ப தெருவுல என் புருஷன் கூட போனா கணவன் மனைவின்னு என்ன சொல்லல, அடுத்தவ புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு போறா பாருங்கன்னு சொல்றாங்க. பிரைமி பாப்பட் வழங்கும் வா தமிழா வா. இன்னைக்கு வா தமிழா வா நிகழ்ச்சியில் நாம பேச போகிற தலைப்பு திருமணம் ஒரு முறைதான் என்பவர்கள், அதை எதிர்ப்பவர்கள். முதல் திருமணத்திற்கு வரன் தேடுவது, 2வது திருமணத்துக்கு வரன் தேடுவதில் உள்ள சிக்கல்கள், பிரச்சனைகள் என்னென்ன? முதல் திருமணத்துல வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹாப்பியா அத பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா 2வது திருமணம்னு வரும்போது, இவங்களுக்கு இது எதுக்கு? இது ஏன் இவங்க பண்ணணும்? அப்படின்னு நெறைய பின்னாடி பேசுவாங்க. அந்த பயத்தினாலேயே நெறைய பேர் அதுக்காக போகவே யோசிச்சுட்டே இருப்பாங்க. முதல் திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய சாய்ஸ் இருக்கும். 20 வயசுல ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த பையனுக்கு 30 வயசுல தான் கல்யாணம் ஆகும். இது வேணாம், அது வேணாம், அது நல்லா இல்ல, இது நொல்ல, அது நொட்டன்னு 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா 2வது திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ரொம்ப கம்மி. அந்த 10க்குள்ள ஒண்ண சூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இப்ப நானே என் ஹஸ்பண்ட் அங்க உட்கார்ந்திருக்காரு சார். நான் அவர லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அவங்க வீட்ல 40 வயசுல தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவ்ளோ பவுன் போடணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துரும். அதுக்கப்புறம் பொண்ணு அழகா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், இந்த வேலை பார்க்கணும், அது நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு. ஸோ அப்படியே மாறி 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 தள்ளி போய்க்கிட்டே இருக்கும். இப்போ முதல் திருமணத்துக்கு நம்ம ஒரு தயாராகும் போது நமக்கு ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்கும்போது இவ்வளோ சம்பளம் வாங்கணும், இவ்வளோ படிச்சிருக்கணும், இந்த குடும்பம் இப்படிப்பட்டதாக இருக்கணும், என் பொண்ணு அந்த ஊரில் போய் வேலை பார்க்கணும், மாப்பிள்ளைகிட்ட இவ்வளோ எதிர்பார்ப்புகள் ஒன்று இருக்கும் இல்லையா? அதே 2வது திருமணம் வரும்போது என்ன மாறுது? உங்கள் எதிர்பார்ப்புகளில் என்ன மாற்றம் வருது? முதல் திருமணத்துல நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு சம்பளம் 50,000 இருக்கும். ஆனா அதுல ஒரு 40,000 வாங்குவோம். 10,000 தான் கம்மி. ஐய்யய்யோ! 50,000த்துக்கு கம்மி வேணவே வேணான்னுவாங்க. அதுக்கப்புறம் சொந்த வீடு இருக்கா? ஜாப் ஐடியா? என்னென்ன இருக்கும் தெரியுங்களா அதுல? நாத்தனார் கூட ஒரே பையனா இருக்கணும். இப்படி அப்படி இருக்கும். ஆனா செகண்ட் மேரேஜ்ல காசு நம்ம கிட்ட இருந்தா பாத்துக்கலாம். அவங்க கிட்ட இருந்தானே, நம்ம கிட்ட இருந்தானே அப்படி யோசிப்போம். கல்யாணம் நடந்தால் போதும். ஆமா. நீங்கள் 2வது திருமணத்தை பற்றி இவ்வளோ புரிதலோட நீங்கள் பேசுகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் அப்படி ஆமா நடந்துருக்கா? சார். எங்க தம்பி இறந்துட்டான். லவ் மேரேஜ். இப்போ நாங்க என்ன பண்ணோம்னா, அப்பா சொன்னாரு, "உனக்கு யாருன்னா பிடிச்சிருந்தா சொல்லுமான்னாரு." அதே மாரி ஒரு 5 வருஷம் கழிச்சு, மாமா எனக்கு இந்த மாரி ஒருத்தர் ஆஃபீஸ்ல புடிச்சிருக்குன்னா, அவருக்கு இதுக்கும் ஃபர்ஸ்ட் மேரேஜ். 2 பேரையும் கூப்பிட்டு கேட்டாரு எங்க அப்பா. "என்னப்பா இந்த பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்க." ஏன்னா எங்க தம்பிக்கு ஒரு குழந்தை, 2 வருஷத்துலயே ஒரு குழந்தை. அவன் ஒரு 4, 5 வயசுல இருந்தான். "நான் புடிச்சிருக்கு, நான் ஏத்துக்கிறேன்." அப்படி சொல்றான். அந்த ஏத்துக்கிறேன்னு கூட இல்ல, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொன்னான். 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சாரு எங்க அப்பா. இப்ப எங்க எங்க இதுக்கு அடுத்த தெருவுல தான் இருக்காங்க. பட் உங்களுடைய மனசு எப்படி இருந்தது? தம்பி இடத்துல இன்னொருத்தரை வச்சு மறு திருமணம் செஞ்சு இல்ல வைக்கும்போது சார், உங்களுடைய மனநிலை எப்படி அவள இருந்தது? நான் தங்கையா பாக்குறேன் சார். நான் எப்படி யோசிப்பேன்னா, அந்த இடத்துல நம்ம ஒரு பொண்ணு சார், அவளுக்கே ஒரு 20 வயசு தான், 20, 21 வயசு. அவ இன்னும் எவ்வளோ வாழ வேண்டிய வயசு இருக்கு. தம்பி இறந்துட்டா சடனா, இப்ப அவ ஒண்ணும் பண்ணலையே. இன்னைக்கு ஒரு பொண்ணு இருக்கு, எங்க தம்பி பையனையும் அவன் நல்லா பாத்துக்கிறான். ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்க. அத பார்க்கும்போது உண்மையா கேட்டீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2வது மேரேஜுக்கு வந்து அவங்க என்டர் ஆகுறதுங்கிறதே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். என்ன பத்தி என்ன நெனச்சுருவாங்களோ, இல்ல என்ன தப்பான பொண்ணுன்னு பேசிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, கில்ட், ஷேமோட தான் வந்து ஒரு பொண்ணு வந்து 2வது திருமணத்துல வந்து என்டர் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சைக்காலஜிக்கலி அவங்களுக்கு இட் இஸ் ஈக்வலன்ட் டூ டெத். லைக் வந்து ஒரு பார்ட்னர் இருந்த இடத்துல இன்னொரு பார்ட்னரா அவங்க வச்சு பார்க்கணும். லைக் அதே பெட்ரூம்ல, இல்ல அதே அப்பா ஸ்தானத்துல, அதே ஹஸ்பண்ட் ஸ்தானத்துல இன்னொரு பெர்சன வச்சு பார்க்கறது அப்படிங்கிறதே வந்து இட் இஸ் போத் ஃபார் மென் அண்ட் வுமன் இட் வில் பி டிஃபிகல்ட்.
நான் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன், அதை கண்ணை மூடிட்டு யோசனை பண்ணுங்க. கணவருக்கு மனைவி இறந்துடுறாங்க. அப்போ 2வது கல்யாணம் பண்ணிக்குவார் அவர். வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார். அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை வச்சு, இங்கே பாரும்மா இவங்க தான் உனக்கு அக்கா, கும்பிட்டுக்க, இன்னுமே இவங்க தான் உனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ண எல்லாத்தையும் இவங்ககிட்ட கொடுப்பாங்க. இவங்களும் அதை மனசார ஏற்றுக்கிட்டு தினம் விளக்கேற்றுவாங்க. இதே அப்படியே ஆப்போசிட்டாக யோசனை பண்ணி பாருங்களேன். கணவர் இறந்துடுறாரு, மனைவி அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அதே மாதிரி ஒரு புகைப்படத்தை காட்டி, இவங்க தான் உங்கள் அண்ணன், இவங்க கிட்ட நீங்கள் வந்து இவங்கள கும்பிட்டுக்கோங்க, அவர் கட்டிட்ட வேட்டி இது, அவர் போட்ட சட்டை இதுன்னு கொடுத்துட முடியுமா சார்? அந்த நினைப்பை கூட மனசில் வச்சுக்க முடியாது சார். எதுல சிக்கல் இருக்கு? முதல் திருமணத்துக்கு வரன் தேடுவதா, இரண்டாவது திருமணத்துக்கு வரன் தேடுவதா? சார் என்னை பொறுத்த வரைக்கும் 2வது திருமணம் தான் சிக்கல் அதிகம். ஏன்னா செகண்ட் மேரேஜ்னு சொல்லும்போதே அவங்க ஒரு தப்பான பாயிண்ட் கொண்டு வந்துடுறாங்க. மாப்பிள்ளைக்கு என்ன ப்ராப்ளமோ இவளை விட்டுட்டு போயிட்டா போகிற விஷயம் அவங்களால தான் இருக்கும். ஆனால் மென்ஷன் பண்ணுறது லேடிஸ். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சு. செகண்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கிறேன் சார். அந்த டைம்ல என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொண்டீங்க? அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்பா இடையில தான் இறந்தாங்க. ஒரு அக்கா சிஸ்டர் மட்டும் எனக்கு உண்டு. நான் கோயம்புத்தூர் தென்னம்பாளையில மில்லில் ஒர்க் பண்ணேன். அங்கே தான் ஒருத்தவங்க எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி நல்லா பார்த்துக்கிறேன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. கொடுமை வந்து இந்த உலகத்தில் எந்த ஒரு பெண்ணும் வந்திருக்க மாட்டா. அந்த மாதிரி ஒரு கொடுமையில நான் வெளியே வந்தேன் சார். எவ்வளவு வருஷம் இருந்தது அந்த முதல் திருமணம் காலகட்டம்? 5 இயர்ஸ் இருக்கு சார். அவங்க 5 கூட years. வளர்ந்து 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. சின்னவனுக்கு 8 மாச குழந்தை. பாப்பா 2ஆம் கிளாஸ் தான் படித்தா சார். அப்போ சூடு வைக்க ஆரம்பிப்பாங்க. நான் ஃபேனில் தொங்கணும். தொங்கலைன்னா அடிப்பார்னு பயந்துக்கிட்டே தொங்குவேன். பக்கத்தில் அந்த ஊர் ஓனர், அந்த என்னோட ஹவுஸ் ஓனரும் அந்த ஊர் தலைவர் பேர் மதன், அவங்களும் என்னை காப்பாற்றிருக்கிறாங்க. ஏன் அப்படி? என்ன புரியல எனக்கு. ஏன்னா சார் தூக்கு எனக்கு போட வெளி சொல்லி உலகம் தெரியாது. மக்கள் என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் மேரேஜ் மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்டு தான் நடக்கணும். இவன் என்ன சொல்கிறானோ அவன் சானாலும் சாகணும்னு சொல்லி எங்கள் மாமியார் கூட எனக்கு சொல்லி வந்து வளர்த்தாங்க. அது ஒரு டைம் வீடு அடிச்சிட்டாங்க. பெட்ரோல் வாங்கிட்டு வந்து வீடெல்லாம் ஊற்றி கேஸை வச்சு பற்ற வச்சுட்டாங்க. வீடு வெடிச்சிருச்சு. வெடிச்சு அவங்க போயிட்டாங்க, கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. நடு ரோட்டில் ஒரு வாரம் பிச்சை எடுத்துருக்கிறேன் சார். ஒரு ஆள் எனக்குன்னு வந்து நான் நிற்கிறேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வரல. என் கூட ஒருத்தங்க நின்று செருப்பு விற்று என்னை காப்பாற்றினாங்க சார். பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து தந்தாங்க. அதை வச்சு பியூட்டிஷன் படித்தேன். இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் சார். இதை விட பெரிய விஷயம்னா என் பொண்ணுகிட்ட தப்பாக நடக்க வந்துட்டாங்க சார். என் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் 2ஆம் கிளாஸ் தான் சார் படித்தேன். அப்போ நான் எப்படி சார் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு மேரேஜில் கூட இருக்க முடியுமா சார்? அந்த டார்ச்சர் எல்லாம் தாண்டி லாஸ்ட் இவங்க என்னோட லைஃப்பில் வந்து சும்மா புரட்டா இல்லை, என் கூட கூட இல்லை, எனக்கு சின்ன சப்போர்ட்டாக இருந்தாங்க. சப்போர்ட்டாக இருக்கும்போது என் பாப்பா சொன்னா சார், எனக்கு அப்பாவை இவங்க வேணுமா, இவங்களை ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டேன் சார். அவருக்கு இது முதல் திருமணமா அவருக்கு? ஆமாம் சார், முதல் திருமணம் சார். இவங்க சொன்ன மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு திருமணத்தில் நான் இருந்தேன்னா என்னோட பொண்ணு எல்லாம் என்னவா சார்? பெத்த பொண்ணுகிட்ட வர்றாங்க, அவங்க கிட்ட நான் வாழணும்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இரண்டாவது திருமணத்தை ஏன் எதிர்க்கிறீங்க, ஏன் வேணாம்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. செகண்ட் லைஃப்க்கு போகும்போது ஃபர்ஸ்ட் லைஃபே சொல்லி சொல்லி குத்தி காட்டுவாங்க சார். அதுக்கு ஏன் சார் நான் செகண்ட் லைஃப்க்கே போகணும்? ஃபர்ஸ்ட் லைஃபே எவ்வளோ கஷ்டமானாலும் நான் ஃபர்ஸ்ட் லைஃப்லேயே இருந்துட்டு போகலாமே சார். ஒரு பொண்ணா வெளியில போயிட்டு நான் இன்னார் மனைவின்னு பெருமையா சொல்ற மாதிரி 2வது கல்யாணத்துல சொல்ல முடியறது இல்ல. முதல் கல்யாணத்துல சரியில்லையா, ஓகே இன்னொருத்தவங்களை தேடி போயிடலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. அந்த காலத்துல வந்து சஷ்டியத்து பூர்த்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. 60ஆம் கல்யாணம்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னாரோட ஒரு கடந்த காலங்களில் ஒரு 25 வருஷம் 50 வருஷம் அப்படின்னு அந்த வாழ்க்கையை நடத்தி பேர பிள்ளைங்களோட அந்த சஷ்டியத்து பூர்த்தியை கொண்டாடுவாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி எவ்வளோ பேர் 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் பாக்குறாங்க, ஒர்க் பண்ற பிளேஸ்ல சுத்தி சூழல்ல எல்லாரும் சரியில்லையா டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்றாங்க. அதை பார்த்து மைண்ட் செட் என்ன ஆகுதுன்னா, ஓகே இது சரியில்லையா நம்ம இன்னொன்னு தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு தேர்ந்தெடுத்து போக 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 கலாச்சாரம் சீர்கெட்டு போயிருது. இன்னைக்கு இருக்கிற எந்த சொசைட்டியை பத்தி நீங்க பேசுறீங்க? இங்க டி நகர்ல இருந்து தாம்பரம் போச்சுன்னா சொசைட்டியே மாறிடுச்சு. சஷ்டப்த பூர்த்தினா வந்து 60 வயசு வந்து ஒரே வைஃபோட கிடையாது. எங்க வீட்டுல சஷ்டப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் எல்லாமே நடந்திருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்காகன்னு கிடையாது. அது ஹஸ்பண்டுக்கு 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் 80 இயர்ஸ் அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு தான். அதை தவிர அது வந்து வைஃப் கூட வந்து பண்றாங்க அப்படிங்கிறது கிடையாது. அது எப்படிங்க அசால்ட்டா வந்து செகண்ட் மேரேஜ் கரெக்ட்ன்ற மாதிரி ஒருத்தரும் அவ்வளோ அழகா சொல்றீங்க? எவ்வளோ பெரிய தப்பான விஷயத்த நீங்க எல்லாம் ப்ரொமோட் பண்றீங்க தெரியுமா? அந்த பாப்பா சொன்னால மெரூன் சுடிதார், அந்த மாதிரி ஒரு சில விதி விலக்குகளுக்கு நாங்க அகைன்ஸ்ட் கிடையவே கிடையாது. ஆனால் வெறும் மனஸ்தாபங்களும் ஒரு விட்டுக்குடத்திலும் இல்லாம ஒரு சின்ன சின்ன ஈகோ கிளாஷ்ல ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க வந்து பிரிஞ்சு போறதை தான் நான் வேணான்னு சொல்றேன். சொல்லுங்க, ஏன் இரண்டாவது திருமணம் வேணாம்னு நினைக்கிறீங்க? முதல் அந்யோன்யம் 2வதுலயும் வரவே வராது, எக்காலத்திலையும் வராது. மனைவி
கணவனை திருத்த முடியும், கணவன் மனைவியை திருத்த முடியும். திருத்தருக்கா கல்யாணம் பண்ணிக்கிறோம்? இல்ல சார், இவங்க திருத்தர் கிடையாது, மன ஒற்றுமை அட்ஜஸ்ட்மெண்ட் நான் சொல்ல வரேன். அவங்க எங்கிருந்தோ வராங்க, இவங்க யார் பெற்ற ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்களே ஒற்றுமையா கிடையாது. ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல. அப்புறம் எப்படி நீங்க முதல்லயே எல்லாமே சரியா நடக்கும் நீங்க சொல்றீங்க? சார் சரியா என்ன அதான் அவங்க எப்படி அப்பா அம்மா அறிவுரை பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க, அதுக்காக வேண்டி தான் சார் சொல்றேன், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இது பண்ணோம். நீங்க ஏன் ரெண்டாவது திருமணத்தை எதிர்க்கிறீங்க? உங்களுடைய நம்பிக்கை என்ன முதல் திருமணத்துல? அதை தான் நான் கேட்கறேன். நீங்க எதை நம்புறீங்க? நீங்க உன்னை நம்புறதுனால தான் உன்னை எதிர்க்கிறீங்க, கரெக்டா? ஆமா சார். அந்த நம்பிக்கை தான் நான் என்னன்னு கேட்கறேன். ஒற்றுமை இருக்கணும் சார், அதுதான் இந்த ஒற்றுமை வராது சார் ரெண்டாவது திருமணத்துல. அதனால இந்த முதல் திருமணம், அதனால தான் நம்பிக்கை எனக்கு. என்ன வேலை பாக்குறீங்க? நான் எக்ஸ் சிஏ சப் இன்ஸ்பெக்டர் சார். மனைவி வேலை பார்த்தாங்களா? ஹவுஸ் ஒய்ஃப்? ஹவுஸ் ஒய்ஃப் சார். ஹவுஸ் ஒய்ஃப். ஆமா சார். அடுத்த நிகழ்ச்சிக்கு அவங்கள அனுப்பி வச்சுக்கிறீங்க இல்ல சார்? அடுத்த நிகழ்ச்சிக்கு நீங்க அவங்கள அனுப்புறீங்க. இன்னும் ஒற்றுமையா இருக்கு சார். 62 வயசு ஆச்சு எனக்கு, என் மனைவி மேல இன்னும் பாசம் குறையல, தெரியுங்களா? நீங்க பாசம் கம்மியா வச்சிருக்கேன்னு சொல்லி எனக்கு உங்க மனைவிக்கு சண்டை இழுத்து வைக்காதீங்க. கிடையாது அவங்களும் சொல்ல மாட்டாங்க. நான் எப்ப சொன்னேன்? அவங்களும் நான் எப்ப சொன்னேன் நீங்க பாசம் கம்மியா வச்சீங்கன்னு? அதுதான் சார் முதல் பெஸ்ட் சார். ரெண்டாவதெல்லாம் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, அதுக்கப்புறம் மூணாவது வேலைக்கு ஆகுது, நாலாவது. அதனால தான் முதல் பெஸ்ட். ஆமா சார். இரண்டாவது திருமணத்தை ஏன் எதிர்க்கிறீங்க? 24 வயசுல நான் டைவர்ஸ் ஆகி வந்துட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கும் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா நம்ம லைஃப் தான் பார்க்குறோம், ஆனால் நம்மளுக்கு பின்னாடி 2 பசங்க இருக்குது, அவங்க லைஃப்பை நம்ம பார்க்கறதே இல்லை. எங்கே போய் சேரும்? அப்பா கிட்டேயும் போக முடியாது, அம்மா கிட்டேயும் போக முடியாது. இப்போ அதில் பிள்ளைங்களை எதிர்கொள்றது சிரமமா இருக்குங்கிறீங்க? ஆமாங்க சார். நீங்க ஆக்சுவலா இரண்டாவது திருமணம் பண்ணல? விருப்பம் வந்தது, ஆனால் என் குழந்தையா எனக்கா பிறந்ததுன்ற ஒரு கேள்வி அங்கே வந்தப்போ வேண்டாம். யார் கேட்டாத? எனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க வந்தவங்கள அவர் என்ன ஒரு சூழ்நிலையில் நான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் கேட்டப்போ அவர் எனக்கா பிறந்தது என்கிட்ட கேட்குறேன்றப்போ ஒரு கேள்வி வந்தப்போ சரி தேவையில்ல இனிமே எதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு நான் சுயமாக நின்று சம்பாரித்து அவங்கள நான் நல்லபடியாக படிக்க வச்சு ஆளாக்கி இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டு நீங்கள் நிற்கிறேன் சார். இப்போ அதே சூழல்ல உங்களுடைய முதல் குழந்தையா தன் குழந்தையா ஏத்துக்கிற மாதிரி ஒரு மனிதர் வந்திருந்தாருன்னா நீங்க கல்யாணம் பண்ணிருப்பீங்களா இல்லையா? பண்ணியிருப்பேன் சார், கண்டிப்பாக பண்ணிருப்பேன். அப்போ அந்த நபர் தான் தவறே தவிர இரண்டாவது திருமணம் பண்ணுவது எப்படி தவறா இருக்க முடியுங்கிறது தான் இப்போ. அது ஒத்து வந்தா பண்ணிருக்கலாம் சார். ஒத்தே வராத ஒரு சூழ்நிலைன்னு வரப்ப அடுத்து அவரோட தான் நமக்கு ஒத்து வரல. நம்மளுக்கு தேவையில்லைன்றது அவரோட தான் ஒத்து வரல. அப்படி மனசு இருக்கிற எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா? அவங்கள ஏன் அடுத்த முயற்சி நீங்க எடுக்கலன்னு கேட்குறேன். இனிமே நம்ம பசங்க லைஃப் பேர பசங்க அப்படின்னு தான் நம்ம போகணும். இன்னைக்கு நிம்மதியா இருக்கேன். அது மனுஷங்கள் மேல வைக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. அது பதில் நாய் பூனை அதுங்கிட்ட இருக்கலாம், அதுங்க அன்பா இருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும். சொல்லுங்கம்மா, இரண்டாவது திருமணத்தை ஏன் எதிர்க்கிறீங்க? சார், இப்ப இரண்டாவது திருமணம் இவங்க எதுக்காக பண்ணிக்கிறாங்க? கணவன் மனைவியா வாழ்றதுக்காக தான். ஆனா இந்த சமூகமும் சொந்த பந்தமும் அடுத்தவ புருஷன் அடுத்தவ பொண்டாட்டின்னு தான் சார் சொல்லும். நான் அனுபவிச்சிருக்கேன் 11 வருஷமா. நான் தெருவில் என் புருஷன் கூட போனா கணவன் மனைவின்னு என்ன சொல்லல, அடுத்தவ புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு போறா பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த அசிங்க வார்த்தை வேணுமா? அந்த அக்கா சொன்னாங்க, என்னுடைய கணவன் பல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, பல போதை மருந்துகள் சாப்பிட்றாங்க, எனக்கு அந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, அதனால நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன்றாங்க. திருத்த முயற்சி பண்ணியிருக்கணும். ஒரு பட்சத்துல அவங்க வீட்டுக்காரு ஏதோ தகாத உறவுல ஈடுபட்டு திரும்ப போதை மருந்துக்கு, அதாவது 2வது ஹஸ்பண்ட், ஓகேங்களா, அந்த மாதிரி அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் வருது. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த லைஃபை தூக்கி போட்டு 3வது லைஃப்க்கு போவாங்களா? அந்த ஹஸ்பண்ட் என் பொண்ணுகிட்ட வந்த பிறகு அவனை திருத்தி நான் வைக்கிறதுக்கு நான் யாரு? சிஸ்டர், உங்களால முடியாதப்ப நீங்க தூக்கி போட்டு தனித்து நின்னு வாழ்ந்து காட்டுங்கன்றேனா. தனியா இருக்கும்போது எத்தனை பேர் என்ன டார்ச்சர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். ஓடி ஏறி வர்றது, நான் தனியா இருக்கும்போது என்னென்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியுங்க. எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை, தொழிலும் இல்லை அப்போ. ஆனா நான் பியூட்டிஷியன் படிச்சு வீட்டு வேலை பார்த்து என் பிள்ளைங்களை காப்பாத்தினேன். ஆனா எனக்காக சப்போர்ட் நிற்கும் போது அவங்களை நான் ஏன் ஏத்துக்க கூடாது? லக்கிலி உங்களுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் வந்துட்டாருன்னு சொல்றீங்க, எந்த ஒரு விஷயம் இல்ல. எல்லாருக்கும் அப்படி அமையணும் உங்களால அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா? இல்லங்க, அமையறவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது, சரிங்களா? இல்ல, இப்ப நீங்க இந்த கேள்வியை முன் வச்சீங்கன்னா மறுபடியும் இன்னொரு கேள்வி உங்களை நோக்கி என்ன முன் வைக்கிறதுனா, எல்லா முதல் திருமணங்களும் சந்தோஷமான வாழ்க்கையிலே நிறைவடைஞ்சிருதாங்கிற கேள்வி மறுபடியும் அங்க வந்துருது. ஃபர்ஸ்ட் மேரேஜ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும், நீங்க லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாங்க அதுக்கு. செகண்ட் நீங்க தேடும் போது நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே அதுக்கு கஷ்டப்படுவீங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் செகண்ட் மேரேஜ் வேண்டான்னு சொல்றேன். நீங்க சொல்றது கரெக்ட். சுத்தி இருக்கவங்க கூட வருவாங்க கன்வின்ஸ் பண்றதுக்கு. ஆனா வாழ்க்கை வாழ போறது அவங்களோ நானோ யாரு ஃபேஸ் பண்றோமோ அவங்க.
இன்னொரு விஷயம் நீங்க எல்லாரும் சொல்றீங்க, நீங்க ஏன் தனியா நின்னு குழந்தைய வளர்க்கலன்னு. 30 வயசுல அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு உங்களோட எதிர்காலம் என்ன? நீங்க எல்லாம் கணவன் மனைவியா டைவர்ஸ கேக்குறீங்க. அம்மா அப்பாவா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எப்பவாது ஒரு அம்மா அப்பாவா நீங்க இருந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க 2வது திருமணம் செய்யறதுக்கு கஷ்டப்படுவீங்க. நான் நல்ல அப்பா அம்மாவா இருக்கேன். என் சிஸ்டர், பிள்ளைங்கள படிக்க வைக்கிறேன். அவங்கள 30 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். நாளைக்கு அவங்க பிள்ளை பிறந்து அதையும் வளர்த்து அதையும் படிக்க வைக்கிறதுக்கா நான் என்னோட வாழ்க்கை ஒரே ஒரு அவங்க லைஃப் அவங்க பாத்துக்கும் போது என்னோட ரோல் அங்க என்ன? யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் சில்ட்ரன். நம்மளுடைய அவங்க கல்யாணம் பண்ணி அவங்களோட குழந்தைகளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பயாலஜிக்கல் ஃபாதர், பயாலஜிக்கல் மதர் அப்படின்றது ட்ரெண்டிங் ஆவனா நல்லா இருக்கலாங்க. பட் இட்ஸ் நாட். 57 வயசுல என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிஞ்சார் சார். 4 வருஷம் ஆகுது. என்னை ராஜாத்தி மாதிரி வச்சிருந்தார். நான் வந்து ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன். அதாவது ஒரு பேட்டரி கூட எங்க வாங்குறதுன்னு எனக்கு தெரியாதுங்க சார். ஏதோ ஒரு பிரச்சனை, அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, என்னுடைய மனசு சந்தோஷமா இருந்தாலும் சரி, ரொம்ப துக்கமா நான் அழுகையில இருந்தாலும் சரி, அதை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு சக தோழமை யாருமே இல்லைங்க சார். தனிமையா ஒரு வீட்டில் இருக்கிற கொடுமை இருக்கு பாருங்க சார். அது வந்து சொல்லவே முடியாது வார்த்தைகளால. இன்னைக்கு எனக்கு 61 வயசு ஆகுது. இப்பயே நான் ஏங்குறேன். 21 வயசு பொண்ணு என்ன சார் பண்ணோம்? ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு பெண் வாழவே முடியாதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஓகேங்களா? அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நான் ஒரு கடன் பிரச்சனையில தவிக்கும் போது எங்க வீட்டுக்காரர் அப்படியே இறங்கி போயிட்டாரு. இன்னைக்கு என்னை விட்டுட்டு போய் 7 வருஷம் ஆகுது சார். ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போனேன். இன்னைக்கு ஒரு மாஸ்டரா சமைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு 1200 ரூபாய் சம்பளம். நான் எந்த ஆணையும் நான் நம்பல. யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. வாழலான்னு ஒரு ஆசை கனவுகளோட தான் நான் கல்யாணம் பண்ணி வந்தேன். எங்க வீட்டுக்காரு என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் போயிட்டாரேங்கிறதுக்காக நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்பல. அவங்க சொல்றாங்க எனக்கு என் லைஃப் தான் முக்கியம், நான் செகண்ட் மேரேஜ் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. முதல் மேரேஜ் நடக்கும் போது நிச்சயதார்த்த பத்திரிகையில அவங்கள அக்ரிமெண்ட் சைன் பண்ண சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் சரி இல்லைன்னா நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பேன்னு ஃபர்ஸ்ட் லைஃப்ல எழுத சொல்லுங்க. எழுதுவாங்களான்னு முதல்ல கேளுங்க. யாருமே வந்துட்டு செகண்ட் மேரேஜை நோக்கி ஃபர்ஸ்ட் மேரேஜை யாரும் நோக்கி போகவே மாட்டாங்க. தயவு செய்து அந்த கான்செப்ட் உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துக்கோங்க. இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்கன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமா இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், பெண்கள் வந்து தனித்து வாழ முடியும் தான், நான் அதை டினை பண்ணவே இல்லை. எவ்வளவு காலத்துக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இருக்கணும், அந்த குழந்தைகளுக்காக நம்ம இருக்கணுங்கிற ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். இப்ப நீங்க உடனடியா அடுத்த மேரேஜை தேடுறது வந்துட்டு சுயநலத்தின் உச்சம் தான் நான் சொல்லுவேன். சுயநலத்தின் உச்சம் நல்லா தெரிஞ்சுக்க, சும்மா கிடையாது. சுயநலத்தின் உச்சம் அது. யாரோ உடனடியாகவே 2வது திருமணம் செய்யுங்க நாங்க சொல்லவே இல்லை. நாங்க என்ன சொல்றோம்னா, முதல் திருமணம் ஒழுங்கா போகலன்னா அந்த காயத்தை ஆற செஞ்சுட்ட பிறகுதான் நீங்க அடுத்த திருமணத்துக்கே போகணும். அத மருந்து, அது தீர்ப்புன்னு சொல்றதே கிடையாது. உடனடியாக யாருமே 2வது திருமணத்திற்கு போக மாட்டாங்க. முதல் மேரேஜ்ல எல்லாமே சரியா நடந்துரும்னா எல்லாரும் அதே நம்பிக்கையோட தான் முதல் திருமணத்தை எதிர்கொள்றாங்க. யாருமே வந்து 2வது திருமணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக பண்ணல. அது எப்படி ஃபர்ஸ்டே எல்லாம் ரைட்டா இருக்கணும்னு நீங்க சொல்ல முடியும்? இப்போ அவங்க சொன்னாங்க அவங்களோட தம்பி இறந்துட்டாரு, அவங்க ஒய்ஃபுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொன்னாங்க. அந்த அம்மா 61 வயசுனாங்க. எனக்கு இன்னைக்கு துணை இல்லைன்னு அவங்க வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. இப்போ தம்பி ஒய்ஃபுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் இவங்களால. இப்போ அவங்க பையன் வந்து என் அம்மாவுக்கு இன்னொரு ஆளை நான் தேடி வைக்கிறேன்னு வைக்க முடியுமா? உங்களுக்கு வைக்க முடியுமா? நான் சொல்றது மனம் சார்ந்த விஷயம், உடல் சார்ந்த விஷயம் இல்லை இது. நான் சொல்றது மனம் சார்ந்த விஷயம். அப்ப என் மனசுக்கு ஒருத்தர் தேவையா இருக்கிறார். சும்மா இங்க வந்து ஷோவுக்கு பேசக்கூடாதுங்க, மனசாட்சியோட பேசுங்க. என் அப்பாவோட இடத்துல என் அம்மாவுக்கு இன்னொரு ஆளை நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியும், கண்டிப்பா முடியும். அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாரும் ரிலேஷன்ஷிப் போனோம் அவ்வளோ க்ளோஸாவோ அவ்வளோ பாசிட்டிவாவோ போயிட்டு இருதில்ல. நம்ம எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு சின்ன சின்ன பிட்டர் ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனா லீகலா அவங்க கிட்ட இருந்து நம்மளால ரிலீவ் ஆக முடியாது. ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கனால நீங்க அதை தேடி போறீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிச்சுட்டு நம்ம இன்னொரு ஆப்ஷனுக்கு நீங்க போறீங்க. இந்த இடத்துல வந்து அந்த அம்மா வந்து நீங்க உதாரணமா எடுத்தீங்க. இப்ப அதே இடத்துல அவங்க இல்லாம ஒரு ஆண் உட்காந்துட்டு இருந்து 60 வயசோ 50 வயசோ தாண்டி நான் ஒரு மறுமணம் பண்றேன்னு வீட்டுல பிள்ளைங்களே ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆனா ஒரு பெண்ணுக்கு பிள்ளைகள் ஆதரவு, ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன், பிள்ளைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இல்ல. ஏன் ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அம்மாக்கு ஏன் மறுமணம் பண்ற ஆதரவு தெரிவிக்கலன்னா, இப்போ ஒரு வயசான அம்மா இருக்காங்க, ஒரு சின்ன பையன் அழுறானா வீட்டுல, ஏய் என்னடா பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே இருக்க நீ, அவன் வளர்றான், அவன் தான் வளர்ந்து கணவனா வரான், அவன் தான் வளர்ந்து ஒரு குடும்பத்தை பாத்துக்கிறான், வளர நினைப்பான், ஓ பொண்ணுங்கன்னா அழுவாங்களா, வீக்கா இருப்பாங்களா. அதே ஆண் தான் பையனாவும் வளரும் போது அப்பா ஒரு துணை தேடிட்டாரு, ஓகே, ஆனா அம்மாவுக்கு எப்படி செட் ஆகும், இது அம்மா ஒரு வீக்கான ஆள் தானே சப்கான்சியஸா அவன் நினைச்சுக்கிறான். ஸோ அவன் குழந்தை ஆரம்ப கட்டத்துல இருந்து
இந்த பாகுபாடு பார்த்துக்கிட்டே வரான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா பெண் பிள்ளைக்கு எடுத்துக்கிட்டா அப்பா தான் இனிஷியல் வருது, அம்மா இனிஷியல் ஏன் வரல? அப்ப அந்த பெண் பிள்ளை என்ன நினைக்கும்? அப்ப ஏதோ ஒரு விதத்துல அப்பா வந்து உயர்ந்தவர் அம்மாவோட, அதனால தான் அப்பா இனிஷியல் நமக்கு கேரி ஆகுதா? அதே மாதிரி மேரேஜுக்கு அப்புறம் கணவனோட இனிஷியல் நம்மளுக்கு கேரி ஆகுது. அப்போ ஏதோ ஒரு விதத்துல கணவன் தான் நம்மளோட உயர்ந்தவரான்னு இந்த மாதிரி தாட்ஸ் வந்து சப்கான்சியஸா உங்களுக்கு போக வயசான ஒரு அம்மாவை அனுமதிக்கல, ஆனா அப்பாவை அனுமதிக்கிறான். ஸோ இது வந்து அடிப்படையில இருந்தே இது வந்து மாறணும்.